உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒருவேளை முகமது ஐயா அந்த சிலையை ஷூட் பண்ணிட்டார்னா நாடு முழுக்க கலவரம் வெடிச்சிடும். ஷூட் பண்ணலன்னா முகமது ஐயா, ராதா 2 பேர் உயிருக்கும் ஆபத்து. இல்ல, என்னால இது முடியாது. நான் இதை பண்ண மாட்டேன். கடவுளே கிருஷ்ணா, அந்த மௌலானா ஐயா ஒரு நல்ல மனுஷன்னு எனக்கு நல்லா தெரியும். அவரால நிச்சயமா உங்களை துப்பாக்கியால சுட முடியாது. ஆனா அப்புறம் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகும்? எங்களுக்கு உதவி செய்யுங்க கடவுளே கிருஷ்ணா, உதவி செய்யுங்க. சுட போறியா இல்லையா? இல்லைன்னா அந்த கொட்டி பசங்களை நான் சுட்டு தள்ளவா? என்ன பண்றீங்க? ஒன்னும் ஆகாது குஷி. சின்ன குழந்தைய ஏன் இப்படி பண்றீங்க? நான் என் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் காட்டின வழியில நடந்திருக்க. இது வரைக்கும் நான் யாருடைய மனசையும் புண்படுத்தினது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலோ இல்ல மசூதியோ, இந்துவோ இல்ல முஸ்லிமோ, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயோ அந்த இறைவன் நிச்சயமா வசிக்கிறான். என்னோட இறைவா, நான் இந்த குற்றத்தை இன்னைக்கு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க என்னால நிம்மதியா வாழவே முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இறைவா. நான் செய்ய போற குற்றத்துக்காக என்ன மன்னிச்சிடுங்க.
என்னோட நாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் கொலை வெறியோட ரத்த வெறியோட ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வீட்டு ஒருத்தர் கொளுத்திக்குவாங்க. அப்படி நடக்கிறத விட என் நாட்டோட நன்மைக்காக நான் என்னோட உயிரை பாதிப்பேன். அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஐயா. ஐயா அப்படி பண்ணாதீங்க ஐயா. வேணா ஐயா, வேணா. அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஐயா. ஐயா அப்படி பண்ணாதீங்க ஐயா. வேணா ஐயா, வேணா. அப்படி பண்ணாதீங்க. வேணாம் வேணாம். ஐயா நீங்க இல்ல ஐயா நீங்க ரொம்ப நன்றி கிருஷ்ண பரமாத்மா. ரொம்ப நன்றி முகமது ஐயா. மனசார உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனை, உங்களுடைய தொழுகை ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா இந்த மாதிரி அதர்ம ராட்சசர்கள் நம்ம இந்தியாவை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஐயா. ஆமீன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.